வணக்கம் நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சரித்து செய்து வரார். ஆகையினால் மகர ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கத்துக்கு அதிகமாக பேசி வருவதை பார்க்க முடியும். பேச்சு திறமையால் பல காரியங்களையும் சாதித்து வருவீங்க. சொல்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொழுதுபோக்கு மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பந்த பாசங்களுக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மனதளவில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்து கொண்டு இருக்கும். ஒருவித கற்பனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளே இருக்கும். இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகம் இருக்கும். இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில எதிர்பாராத ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் வந்து போகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். வரவுகள் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாகவே பொருளாதார விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் தவிர்த்துக்கங்க. கடன் பிரச்சனைகள்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவே ட்ரை பண்ணுங்கள். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும். விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெளி இடங்களில் பூர்த்தியாகும். பட் அதே நேரம் மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். எதையும் எடுத்தால் கோத்தோன்னு முடிக்க முடியாது. கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் போட்டி மனப்போடு செயல்பட்டு வருவாங்க. இருந்தாலுமே அது எல்லாத்தையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களுக்கான ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. ஆகையினால் வெளி இடங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போயிட்டிங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான விஷயங்களை கொடுக்கும். சிலருக்கு ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் ஆரம்பத்தில் வந்து போகும். அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சிலருக்கு இந்த மாதம் தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் இயல்பு நிலையில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சுமூகமான நிலைகளை முடிக்கவே பார்ப்பீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவே செய்வீங்க. அப்படி ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலைகளே உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்கும். அதனால் இந்த மாதம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மந்தமாக தள்ளி போட்டு தான் செஞ்சுட்டு வருவீங்க. இருந்தாலும் காரியங்கள் உங்களுக்கு அனுகூல அமைப்புகள் இருக்கிறதுனால அவசரமில்லாமல் செயல்பட்டு வருவதே உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்து வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் அதிகமான ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ளே ஒரு இனம் புரியாத பிணைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதம் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் காரியங்களை பார்க்கலாம். உங்களை அறியாமலே சில விஷயங்கள் காரியங்களில் முக்கியமான நிலைகளில் ஈடுபட்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் சாதகமான நிலைகளையும் பார்த்து வருவீங்க. ஏற்கனவே மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சில தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் கூச்சு குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். அதாவது பெரிய அளவில் சங்கடம் இல்லைனாலும் கூட நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே புகைய ஆரம்பிச்சிருக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக சமாளித்து வரவும் செய்வீங்க. அதே போல் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும். அல்லது குடும்பத்தோடு விருந்து விழாக்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தோடு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய சில விஷயங்கள் காரியங்களை பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கு போட்டியாக இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். தந்தை வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது. அதனால் சாதகமான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் ஒப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகளால்
பிரச்சனைன்னு வரும்போது உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லான சில விஷயங்களை இந்த மாதம் பார்க்க முடியும். ஸோ உடன்பிறப்புகள் வகையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத ஈகோ சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். நீ சிரித்தா நானும் சிரிக்கிறேன், முறைச்சா நானும் முறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்து வருவீங்க. இருந்தாலும் வாழ்க்கை துணையின் வகையில் சாதகமான அமைப்புகளும் இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் போனாலும் கூட விஷயங்கள் காரியங்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை பார்த்து வருவீங்க. போட்டி மனப்பான்மை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சாதகமான நிலைகள் தான் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான விஷயங்களாகவே இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. குழந்தைகள் சுறுசுறுப்போடு காணப்படுவாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்லாம் மும்முரமாக செயல்பட்டு வருவாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க. குழந்தைகளும் குடும்பத்திற்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைகளை இந்த மாதம் பார்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் மேலே அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். பொதுவாக குழந்தைகள் வகையில் அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான நிலைகளை பார்க்க முடியும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணர்வுபூர்வமான நிலைகளில் எதிர்பார்ப்புகள் அதிகம் ஏற்படும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் சமாச்சாரங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் காதலர்களுக்குள்ளே கொஞ்சம் ஈகோ சமாச்சாரங்கள் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் மனுசரித்து போயிட்டீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான நிலைகளே பார்த்து வருவீங்க. பெரும்பாலும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகரித்து தான் வரும். பெரும்பாலும் பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. இருந்தபோதும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பதும் தேவைப்படும். ராசிநாதன் சுக்கிரனோடு இருக்கிறதுனால பொழுதுபோக்கு விஷயங்கள் அல்லது வெளி விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். அதனால் கல்வி வித்தைகளில் அப்பப்போ கொஞ்சம் கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் கொஞ்சம் முயற்சிகளையும் எடுத்து வந்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாகவே இருக்கும். மற்றபடி பொதுவான வகையில் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான நிலைகளிலேயே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் நிமித்தமாக புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷனை கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சுமூகமான நிலைகளை கொடுத்து வரும். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் சாதகமான விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்யுது. மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கொண்டு தான் இருக்கும். இந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து வந்தீங்கனாலே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.